மாறன் சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான ரொமான்டிக்கான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட சொல்லி முடிச்சோன்னே இறங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு வீரா வந்து கேட்குறாங்க, உன்னால் வந்து சும்மாவே இருக்க முடியாதா அப்படின்னோடனே, சரி சரி நம்ம சண்டை போட வேணாம், என் மனசெல்லாம் மாறாது, வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வீரா கூட நடந்து வந்துட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து கேண்டீன் ஆர்டர் கொடுக்கறதுக்காக வந்திருக்கப்ப கரெக்டாக 2 பேரும் ஜோடியாக வந்து கடைக்குள்ளே வராங்க. வாங்க வாங்க, ஜோடி பொருத்தம் பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா மாறன் வந்து இன்னும் க்யூட்டாக சந்தோஷப்படுறாங்க. சொல்லுங்கண்ணா. இல்லை மாறன் வந்து வேணுன்ட்டே வந்து மொட்டையாக வந்து சொல்கிறாங்க, கல்யாணம் வச்சுருக்கோம், அதனால் வந்து நீங்கள் தான் வந்து நல்லபடியாக வந்து அப்பா சொன்னார்ல ராமச்சந்தர் சார் பையன் அப்படின்னா. ஓ அப்படிங்களா, சொன்னாங்க, இந்தாங்க காசு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு எடுத்து கொடுக்குறாங்க. உங்கள் ஜோடி பொறுத்த மாதிரியே கேண்டீன் ஆர்டரை வந்து நான் வந்து பிரமாதப்படுத்திடுவேன்ப்பா அப்படின்னோன்னா, உங்கள் கல்யாணத்துக்கு நான் நல்லபடியாக செஞ்சு கொடுப்பேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொன்னோன்னே இங்கே வந்து வீரா வந்து டக்குன்னு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இது வந்து எங்கள் கல்யாணம் கிடையாது, ஏன் கல்யாணம், அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சாரி மாற்றி ஏதோ ஜோடி பொருத்தம் நல்லா இருந்துச்சா, அதனால் வந்து 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்கன்னு தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னோடனே, பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றப்ப காசு கொடுக்குறப்ப கரெக்டாக வந்து தாலி கீழே விழுந்துருது. கீழே விழுந்தோடனே டக்குன்னு வந்து வீரா வந்து பார்த்து முறைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆமாம் சரி நாங்கள் வரங்கயா அப்படின்னு சொல்லிட்டு வீரா கூட வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க. வந்துட்டுருக்கப்ப வீரா வந்து கேட்குறாங்க, ஆமாம் இவன் பேக்கெட்லேயே தாலியோடு சுற்றிட்டு இருக்கே, என்ன விஷயமா அப்படின்னு சொன்னோன்னா, அது வேறு ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மாவோட தாலி வந்து டிசைன் நல்லா இருந்துச்சா, அதே மாதிரியே ஒரு மாடல் கிடச்சிச்சு, அதனால தான் வச்சுருக்கேன் அப்படின்னு. உண்மையை சொல்லு, நீ தோண்டி கேட்குற, நான் சொல்லாமல் இருப்பேனா, சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எப்படியும் வந்து கல்யாணத்தை நிப்பாட்டிடுவேன், அதனால் நான் லவ் பண்ணுற பொண்ணுக்கு கட்டணும் இல்லை, அதுக்காக தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே வீரா வந்து கோபமாக வந்து பார்க்குறாங்க. நான் தான் ஒன்று வந்து லவ் பண்ணல, எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லைன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் ஏன் இப்படி வந்து தேவையில்லாமல் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கேன், என்னை வந்து வம்புழுக்கிறியா அப்படின்னோடனே, நான் உன்கிட்ட ஏதாவது வந்து சொன்னேன்னா, நீயா பார்த்துட்டு கேள்வி கேட்குற அப்படின்னு சொன்னோன்னே, புரிஞ்சுக்கடா, எனக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் ஆக தான் போகுது, ஆனால் என்னால் என் உள் மனசு உறுதியாக சொல்லுது, நிச்சயமாக வந்து நீ வந்து என்னை வந்து அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு என்னை தான் மாறனைத்தான் லவ் பண்ண போகிறேன், மாறனை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு நீயே உன் வாயால் சொல்லுவேங்கிறத நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி மாறன் வந்து செம மாஸ் காட்டுறாப்புல. அந்த செகண்டு வீரா வந்து விட மாட்டேங்கிறாங்க. மாறன் வந்து கொட்டாய் விட்டுட்டு தூக்கம் வருது, நான் அடுத்த வேலையை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பின்னாடியே ஓடி வந்து, உன் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் இல்லைடா, நான் உன்னை வந்து விரும்பவே இல்லை, நீ தப்பாகவே நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு பின்னாடியே வந்து சொன்னோன்னே, சரி அடுத்தது பாத்திர கடைக்கு போக வேண்டியது இருக்குது, அப்பா வந்தால் சத்தம் போடுவாங்க அப்படின்னு க்யூட்டாக வந்து சைட் அடிக்கிறாப்புல வீராவை. அதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க.